ஹலோ மக்களே, பிஎம் குக்கிங்கின் அன்பான வணக்கம். சாம்பார் வைக்கலாமா? செட்டிநாடு சாம்பார். அதுக்கு தேவையான பொருட்கள்: கடுகு, வெந்தயம், சீரகம், பெருங்காயம், மஞ்சத்தூள், வீட்டில் அரைச்ச சாம்பார் பொடி, பச்சை மிளகாய், நான் சொன்ன மாதிரி சின்ன வெங்காயம், கருவேப்பிள்ளை, பெரிய வெங்காயம். காய்கறியில் சௌச்சவு, முள்ளங்கி, முருங்கைக்காய், கத்திரிக்காய் எல்லாமே இருக்குது. இப்போ கடாய் அடுப்பில் வச்சாச்சு. எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெயை ஊற்றிட்டு கடுகு, கடுகு பொரிஞ்சோன்னே வெந்தயம், சீரகம், பெருங்காயம் கொஞ்சம் போட்டிருக்கேன். இதில் பருப்பு, துவரம் பருப்பு, கொஞ்சம் பாசி பருப்பு, தக்காளி, பெருங்காயம் கட்டி எல்லாம் போட்டு வேக வச்சுருக்கு. இப்போ போட்டாச்சா? இப்போ பச்சை மிளகாய் போட்டுடலாம். சொன்ன மாதிரி தான் பச்சை மிளகாய் கொஞ்சம் வெடித்த உடனே சாம்பார் வெங்காயம் முழுசாகவே இருக்குது, முழுசாகவே போட்டுடலாம். முழுசாக போட்டுட்டு இந்த வெங்காயம், கருவேப்பிலை எல்லாமே போட்டுடலாம். தக்காளி அதிலே பருப்புலே வேக வச்சாச்சு, அதனால் தக்காளி போட தேவையில்லை. அது கொஞ்சம் நல்லா வதங்குறதுக்கு கல் உப்பு போட்டுடலாம். டிஷ்ஷுக்கு தேவையான, சாம்பாருக்கு தேவையான உப்பு 2 ஸ்பூன் நான் போட்டுறேன். போட்டாச்சு. வெங்காயம் வதங்கிடுச்சு. நல்லா வதங்கிடுச்சா? வதங்கினதுக்கப்புறமா மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன். இது வீட்டில் அரைச்ச சாம்பார் பொடி. சாம்பார் பொடி ஃபுல்லுமே இல்லை, வேறு மிளகாத்தூள், மல்லித்தூள் எதுவும் போடுறதில்ல. இந்த ஒரே தூள் மட்டும்தான். காரத்துக்கு இன்னும் கொஞ்சம் பச்சை மிளகாவும் இருக்குது. இது ஒரு 3 ஸ்பூன் போட்டிருக்கேன் நான். 3 ஸ்பூன் போட்டுட்டு வதக்கிட்டு அவ்வளோதான், காயை போட்டுற வேண்டியது தான். எல்லா காயும் சொன்னேன்னா அந்த பாருங்கள், காய் மசாலா எல்லாமே வதங்கிருச்சு. நான் சொல்லியிருக்கேன்னா, கார குழம்பாக இருந்தாலும், மீன் குழம்பாக இருந்தாலும், சாம்பாராக இருந்தாலும் இந்த மாதிரி தூள், காய் எல்லாமே, சாம்பார் பொடி, வெங்காயம் எல்லாமே வதக்கிட்டு கொஞ்சம் தண்ணியை ஊற்றிட வேண்டியதுதான். தண்ணியை ஊற்றி மூடி வச்சிட வேண்டியதுதான். மூடி வச்சுட்டு பார்ப்போம். பாருங்கள், காய் வெந்துருச்சு. தண்ணி மட்டும் ஊற்றணுமா? மசாலாவில் தண்ணி ஊற்றணும். வெந்துருச்சு காய். உப்புலாம் அந்த டைம் பார்த்துக்கங்க. வந்துருச்சா? இந்த இருக்குது பருப்பு, தக்காளி, துவரம் பருப்பு 2 டம்ளரு, பாசி பருப்பு கொஞ்சம் 1 கைப்பிடி, தக்காளி ஒரு 3 தக்காளி, பெருங்காயத்துண்டு போட்டு குக்கரில் வேக வச்சது. அதை எடுத்து இப்போ முக்கால் தான் வெந்துருச்சு. முக்கால் தான் வெந்ததுக்கப்புறம் இதில் ஊற்றிட வேண்டியது தான். ஊற்றிட்டு கிண்டி விட்டுட்ட அதுக்கப்புறம் இந்த புளி பாருங்கள், இந்த ஒரே ஒரு அது தான் கரைச்சி இந்த வச்சுருக்கேன் தண்ணியை. அதையும் ஊற்றிட வேண்டியது தான். பருப்பு போட்டதுக்கப்புறம் முன்னாடி ஊற்றக்கூடாது, கடுத்து போயிடும் குழம்பு. சாம்பாருக்கு அடுத்த மாதிரி ஆயிரும்.
அதனால் முன்னாடி ஊற்றக்கூடாது. பருப்பை ஊற்றும் போது ஊற்றிட்டு ஒரு கொதி வந்த உடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். அருமையாக இருக்கும். சாம்பார் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். நம்ம காயெல்லாம் வதக்கி தான் வேக வைப்போம். எல்லாம் நான் தான் சொல்லிட்டேனே, எல்லா காயும் எல்லா இதுவுமே எல்லா குழம்புமே வதக்கிட்டு தான் வேக விடுவேன். வதக்காமல் வைக்க மாட்டேன். வதக்குறது தான் டேஸ்ட்டு. மக்களே வச்சு சாப்பிட்டு பாருங்கள். ஒரு கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணிக்கலாம். மல்லித்தலை போட்டு வச்சு சாப்பிட்டு பாருங்கள். என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முதல்ல பார்க்குறீங்க வீடியோ எல்லாருமே பார்க்குறீங்க. 1000 பேருக்கு மேலே தான் பார்க்குறீங்க. ஆனால் ஒருத்த கூட சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க. நம்ம என்ன வயசானவங்க ஆடிக்கிட்டு பாடிக்கிட்டுலாம் நம்மளால் இருக்க முடியாது. அதனால் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் வீட்டில் சமைக்கிறத நான் எடுத்து போடுறேன். நான் செய்கிறது எல்லாம் நல்லாயிருக்கும். என் பேத்தி பேரங்களுக்கு எங்கள் மாப்பிள்ளைகளுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும். எல்லோரும் நல்லா சாப்பிடுவாங்க. நீங்கள் நான் செய்கிறத நான் உங்களுக்கு எடுத்து போடுறேன் வீடியோவாக. எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகேவா மக்களே? வணக்கம் மக்களே.